வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி மாணவர் இயக்கத்தினுடைய இளைஞர் இயக்கத்தினுடைய மாபெரும் போராட்டம் கடந்த 20ஆம் தேதி முதல் நடந்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் அவர்களினுடைய 9வது நாள் கண்டினியூஸாக தொடர் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 9வது நாள். நேற்று காலையில் அவர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அது என்ன பதிவு தெரியுமா? நேற்று காலையில், இன்று காலை முதல் மாலை வரை ஜந்தர் மந்தரில் சுமார் 7000 பேர் கூடினர். பல்வேறு சமூக அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் வந்து இளைஞர்களுக்காக இந்த கல்விப்புறத்தில் நடைபெறக்கூடிய ஊழலுக்கு எதிராக பேசினர். இந்த இயக்கம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதற்கு தெளிவான அறிகுறி எனக்கு உண்டு. ஒரு மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாரு, இது எவ்வளவு பயனுள்ளன்னு. ஏன்னா கீழே நான் போடுற இந்த எக்ஸ் தளத்து பதிவுக்கு பின்னால் ட்ரோல்ஸ்னால் என்னை பற்றி, இந்த இயக்கத்தை பற்றி எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாகவும் கேலிக்குரியதாகவும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆக ஆக நான் சரியான அந்த நோக்கத்திலே, சரியான அந்த விகிதத்தில் என்னுடைய பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் இந்த போராட்டம் தீவிரமடைகிறதோ அதற்கு நேர் மாறாக அல்ல, அதற்கு அதாவது சரியான விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இவர்களுடைய இந்த கேலியும் கிண்டலும் அதிகமாகிறது. அவை காணாமல் போகிவிட்டால், இந்த கிண்டல் காணாமல் போகிவிட்டால் நான் மிகவும் வருத்தமும் மனச்சோர்வடைவேன் என்று நேற்று காலையில் 7:30 மணிக்கு ஒரு பதிவு எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு. என்னுடைய மன உறுதிக்கு இவர்களுடைய கேலி ஒரு மீட்டர் அப்படிங்கிறாரு. அதை ஒட்டி அடுத்த செய்தியை பார்க்கலாம். டேனிஷ் என்ற ஒரு இளம் மாணவி, அவர் ஐசா, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், ஒரு இடதுசாரி சிபிஎம்எல் லிபரேஷன் அமைப்பினுடைய இடதுசாரி மாணவர் இயக்கத்தினுடைய முன்னணி தோழியர். அந்த பெண், அந்த அம்மையாரும் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்த நிலையில் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக, அதாவது சுகர் லெவல் 46க்கும் கீழே போன நிலையில் அவர்களை நேற்று மருத்துவமனைக்கு ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போயிருக்கிறாங்கங்கிற செய்தியை அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட செய்திகள் அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பேட்டியில் நீங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் வேண்டுமானாலும் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை இந்த கல்வி புலத்தில் உள்ள ஊழலை நீக்குவதற்கு ஒரு குறியீடாக அவர் விலக வேண்டும் என்கின்ற, அதற்காக எவ்வளவு விலை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த அரசு செவி சாய்க்குமா? பார்ப்போம். அடுத்த செய்தி, இந்தியாவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் புக்கர் பிரைஸ் விருது பெற்றவர். அதாவது உலகத்தில் இங்கிலீஷ் நாவலுக்காக மிகப்பெரிய நோபல் பரிசு மாதிரி அது ஒரு பரிசு, புக்கர் பரிசுன்னு சொல்லிட்டு அந்த பரிசை பெற்ற அந்த அம்மையார். சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள். இப்படி ஒரு 10-12 விருதுகளுக்கு மேலே வாங்கின அந்த அம்மையார் நேற்றைய தினம் மேடைக்கு அந்த இளைஞர்களோடு அமர்ந்து அவர்களோடு அளவலாவி அந்த மாணவிகளோடும் அவர் அந்த தலைமை கன்வீனரோடும் அபிஜித் தீப் சிங்கோடும் இன்றைக்கு உரையாடி அவர் அவர்களுக்கு ஆதரவாக நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே பேசியிருக்கிறார். பின்னணி காட்சியில் என்ன போடுது தெரியுமா? ஹம் தேக்கேங்கே,
நாம் பார்ப்போமே. இது ஒரு உலகம் தழுவிய ஒரு பாடல். அதாவது இதை யார் எழுதியிருக்கிறார்னு சொன்னா, ஃபைஸ் அகமது ஃபைஸ் என்கின்ற பாகிஸ்தானில் உள்ள ஒரு உருது கவிஞர் அவர் எழுதியிருக்கிறார். 1979 அவர் எழுதிய பாடல் அது. அவர் இறந்துவிட்டார். 80 வாக்கில் இறந்துவிட்டார். அந்த பாடலை அதாவது 79 எழுதப்பட்ட இந்த பாடலுக்கு பாகிஸ்தானிய பாடகி இக்பால் பனோ அவங்க பாடியதால உலகம் முழுவதும் இது மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லேயும் ஜனநாயக இயக்கங்கள்லேயும் ஒரு பிரபலமான ஒரு பாடலாகிவிட்டது. இந்த ஃபைஸ் அகமது ஃபைஸுக்கு 1962 லெனினுடைய அமைதிக்கான விருது அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் இவர்கள் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது பின்னணியில் ஹம் தேக்கேங்கே தமிழில் நாங்கள் பார்ப்போமே என்கின்ற பாடல் இசை பரப்பி கொண்டிருக்கிறது. நீங்களும் அந்த பாடலை கேளுங்கள். நம்முடைய இயக்கங்கள் நாம் நடத்தக்கூடிய போராட்டங்களிலும் பாடுவதற்காக இசைப்பதற்காக உள்ள அருமையான பாடல் தோழர்களை கேளுங்கள். இன்னொரு செய்தி பாருங்க. மேற்கு வங்காளத்தினுடைய பிரபலமான அரசியல்வாதி திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும். மம்தா பானர்ஜிக்கு அடுத்ததாக மொய்த்ராங்கிறவங்க அவங்க கூட சமீப காலத்தில் அந்த பாஜக சிஎம்முக்கு ஆதரவாக பேசியதாக அவர் போகிறார் என்ற செய்திகள் கூட வந்தது. நாம் கூட அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த அம்மையார் போராட்ட களத்திற்கு வந்திருந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் போராட்ட களத்திற்கு உணர்ச்சி பொங்கு அவர்கள் அங்கு மேடையிலே அந்த இளைஞர்களோடு அவர்களோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பாருங்கள். உங்களுக்காக அதையும் நாங்கள் போடுகிறோம். But remember, 1922, 1947, 25 साल बाद he was successful. The same thing. Let it continue. Be non-violent. Be true to your cause. हम देखेंगे. लाजिम है कि हम भी देखेंगे. Thank you so much. Jai Hind. Lots of love. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து உள்ளார் என்ற செய்தி காலையிலிருந்து அங்கே பரவி கொண்டிருக்கிறது. டெல்லி வட்டாரங்களிலே இந்த செய்தி பரவி கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞர்கள் மத்தியிலும் பரவி கொண்டிருக்கிறது. நாம் அங்கே டெல்லியில் உள்ள நம்முடைய தோழர்களை அணுகி கேட்கும் பொழுது அது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட செய்தி எங்கும் இந்த வதந்தி பரவி கொண்டிருக்கின்றது. அந்த செய்தி இந்த ஜந்தர் மந்தர் மாணவர்கள் இயக்கங்கள் மத்தியிலும் இந்த செய்தி பரவி அவர்களும் அங்க ஒரு வெற்றி களிப்பில் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை கூட நீங்கள் பார்க்கலாம். அதையும் நான் உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன். ஒரு மாணவர் தலைவரை செய்தியாளர் சந்திக்கின்ற செய்தியை உங்களுக்கு நான் இங்கு உங்கள் முன்னால் போடுவதற்காக நான் ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு தெளிவான நோக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கொள்கையிலிருந்து நோக்கத்திலிருந்து விலக போவதில்லை என்கின்ற அந்த விஷயத்துக்காகத்தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்னால் போடுவதற்கு விரும்புகிறேன். ஐசா மாணவர்களுடைய உண்ணாவிரதம் போராட்டம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது ஒரு எச்சரிக்கை என்று. செய்தியாளர் கேட்கிறாரு, சோனம் வாங்கினுடைய உடல்நிலை மோசமடைந்து வருகிறது. டேனிஷ் அதாவது அவர்களுடைய மாணவர் தலைவி ஒருவர் உண்ணாவிரதம் இருந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அனைவரின் உடல் எடையும் குறைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பயமாக இல்லையா என்று செய்தியாளர் கேட்கிறார். அந்த ஐசா மாணவர் தலைவர் சொல்லுகிறார், ஒரு போர்க்களத்திலே காலடி எடுத்து வைக்கும் பொழுதே அதற்கான விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். அவர்கள் எவ்வளவு பிடிவாதமாக எங்கள் குரலை கேட்க மறுக்கிறார்களோ அதே அளவு பிடிவாதத்துடன் அவர்களை எங்களுடைய குரலை கேட்க வைப்போம். அடுத்த கேள்வி செய்தியாளர் சொல்றாரு, அரசு உங்களை பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்கவில்லையே என்று கேட்கும் பொழுது இந்த மாணவர் தலைவர் ஐசா சொல்றாரு, அதுவே அவர்களின் அதிகார நாற்காலி ஆடத் தொடங்கி இருப்பதற்கான சான்று.
மாணவர்களை வைரஸ், பயங்கரவாதிகள், தேச துரோகிகள் என்று அவர்கள் அழைக்கத் தொடங்கினால் எங்கள் போராட்டம் சரியான நரம்பை, கரெக்ட் நெர்வை தொட்டுவிட்டது என்பதற்கு அடையாளம் என்று அவர் கூறுகின்ற செய்தியையும் உங்கள் முன்னால் நான் போட்டு காண்கிறோம், பாருங்கள். वायरस है, आतंकवाद है, ये उनकी गद्दी डोल रही है। इसका सबसे बड़ा प्रमाण ये है कि उनको ऐसे ऊट पटांग आड़े तिरछे बयान देने पड़ रहे हैं। उनको अपना पुराना वही रेटरिक लगाना पड़ रहा है कि ये जो ये देश है, जो लोग हैं देशद्रोही हैं, गद्दार हैं, जो इनका मतलब पिछले 12 साल से चल रहा है। இன்னொரு காட்சியை உங்களுக்கு காண்பிக்கிறோம். மாணவர்கள் ஒரு லைப்ரரி, ஒரு சிறு புத்தக நிலையத்தை அங்கு அந்த போராட்ட களத்திலே ஏற்படுத்தி அங்குள்ள மாணவர்களுக்கு படித்து விட்டு செல்வதற்காக இலவசமாகவோ அல்லது ஒரு குறைந்த விலைக்கோ அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அங்கே போலீசார் அவரை தாக்குகின்றனர். என்ன புத்தகம் கொடுத்தார்கள் தெரியுமா? கார்ல் மார்க்ஸ் பற்றிய புத்தகம் அல்ல, அது ஒன்றும் தடை செய்யப்பட்ட புத்தகம் அல்ல. மாவோ பற்றிய புத்தகம் அல்ல, அதுவும் தடை செய்யப்பட்ட புத்தகம் அல்ல. பின் என்ன புத்தகம்? சத்ரபதி சிவாஜி பற்றிய புத்தகம். இந்த சத்ரபதி சிவாஜியைத்தான் இந்துத்துவவாதிகள் எங்களுடைய தலைவர் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அவர் ஒரு சூத்திரர் என்பதால் பார்ப்பனர்களை கொண்டு அவருக்கு வேண்டிய அந்த சடங்குகளை செய்துவின்தான் மன்னராக முடியும் என்று நிர்பந்தப்படுத்திய அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த மோசமான நடவடிக்கையை, சத்ரபதி சிவாஜியினுடைய புத்தகத்தை நீங்கள் அங்கே விற்கக்கூடாது அல்லது அங்கே கொடுக்கக்கூடாது என்று அடிக்கின்ற காட்சியை கூட நீங்கள் பார்க்கலாம். அதையும் போட்டு காண்பிக்கிறோம். छत्रपति शिवाजी महाराज की बुक जो लाइब्रेरी में रखी है, उसके लिए आप बच्चों को मार रहे, क्या दिक्कत है इसको? वो क्या है, उसको मारा है? एसीपी अजय शर्मा। क्या प्रॉब्लम है सर? लाइब्रेरी लगाने में क्या प्रॉब्लम है? क्यों मारा है? क्यों मारा? मारा ही नहीं, मारा ही नहीं, हमें नहीं। एक सेकंड, अरे इधर बुलाओ, मारा है, हमें क्या प्रूफ करोगे आप? प्रूफ दिखाता हूँ, आगे दिखाता हूँ। नहीं, हमें क्या प्रूफ करोगे? उनसे पूछो ना, उनसे ही पूछ रहा हूँ, उसको बुलाओ। ये बुक से दिक्कत क्या है? ये बुक से दिल्ली पुलिस को दिक्कत क्या है? दिल्ली पुलिस क्यों बच्चों को मारी ये बुक बेचने के लिए? ये बुक यहाँ रखने की। हाँ जी, ये झूठ है। अरे किसने? ये झूठ है, हमें ये झूठ है, ये झूठ है। जिसने मारा उससे तो पूछो। आपके सीनियर एसीपी अजय शर्मा ने मारा। फिर हम उनसे वीडियो दिखाओ। अरे उनसे हम क्या पूछें? क्या बताओ? आप उनके पास पहुंचो, कोई दिक्कत नहीं। இன்னொரு காட்சி பாருங்கள். ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு இளைஞன். அவன் எந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளி என்றால் கால் சுத்தமாக சூம்பி போய் விட்டது என்று நாம் சொல்லுவோமே, அந்த அளவுக்கு உடலுக்கு மேல் நன்றாக இருக்கிறது, கை நீளமாக இருக்கிறது. மூவர்ண கொடியை வைத்துக்கொண்டு அந்த இளைஞன் அந்த அப்படி பம்பரமாக அந்த மேடை முன்னால் சுற்றுகின்ற அந்த காட்சியை பாருங்கள். இளைஞர்களுக்கு, இந்தியாவில் உள்ள, வட இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு உத்வேகம் வந்திருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எவ்வாறு செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை அதையும் நான் உங்களுடைய கண் முன்னால் போட்டு காண்பிக்கிறோம் தோழர்களே. இன்னொரு செய்தி பாருங்கள். ஒரு தாதிமா, ஒரு பாட்டியம்மா, அவரிடம் அங்கே வந்திருக்கிறார். அவருடைய அந்த வயதை பாருங்கள், சுமாராக 70 தாண்டி என்னை விட மூத்தவராக இருக்கக்கூடும். அவர் அங்கு வந்திருக்கிறார். அவரிடம் கேட்கிறார்கள், அந்த ரிப்போர்ட்டர் அவர் சொல்றாரு, இந்த இந்தியாவை என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை, நான் பார்த்த இந்தியா வேறு. அவர்கிட்ட ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, children are sitting at hunger strike and the government is not listening. How does it feel? குழந்தைகள் எல்லாம் இங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசாங்கம் கேட்பதற்கு தயாராக இல்லை, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த தாதிமா சொல்கிறாங்க, ஐ குட் நாட் சே அவே, ஐ குட் நாட் ஸ்டே அவே, தட்ஸ் வை கேம். என்னால் இங்கிருந்து வெளியே இருக்க முடியவில்லை, அதனால் இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய குழந்தைகள் இல்லை, என்னுடைய சொந்த குழந்தைகள் எதுவும் கிடையாது, ஆனால் இந்த அனைத்து குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லுகிறார். ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, வாட் டு யூ ஃபீல் சீயிங் தேர் ஹெல்த் கெட்டிங் வர்ஸ்? இந்த குழந்தைகளினுடைய
உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு வருகிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பாட்டியம்மா என்று கேட்டதற்கு அவர்கள் சொல்லுகிறார் அந்த அம்மா, ஐ கீப் டெல்லிங் தம் டு ஸ்டாப் ஹார்மிங் தெம்செல்வ்ஸ் அண்ட் ஃபைண்ட் அனதர் வே. நான் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், உங்களுடைய உடம்பை வருத்துவதை நிறுத்திவிட்டு வேறு வழியை தேடுங்கள் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அமைதியான போராட்டம் ஒன்றுதான் சரியான வழி. ஆனால் அவர்கள் எவரும் காது கொடுத்து அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கேட்கவில்லை. ஹேஸ் த கண்ட்ரி சேஞ்ச்டு? அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறார், நாடு மாறிவிட்டதா? கிராண்ட் மதர் அந்த அம்மா சொல்கிறாங்க, திஸ் இஸ் நாட் த இந்தியா ஐ வாஸ் பார்ன் இன். நான் பிறந்த இந்தியா இது அல்ல. ஈவன் த பிரிட்டிஷ் லிசன்ட் வென் காந்தி சேட் ஆன் ஹங்கர் ஸ்ட்ரைக். வெள்ளைக்காரர்கள் முதல் கொண்டு காந்தி உண்ணாவிரத போராட்டம் இருந்த பொழுது காது கொடுத்து கேட்டார்கள். டுடே தெர் இஸ் நோ ஹியூமனிட்டி. மனித தன்மையே இன்றைய இல்லை, மரியாதை இல்லை, நோ ஹானஸ்டி, நேர்மை இல்லை. த ஏர் இஸ் ஃபுல் ஆஃப் லைஸ். இந்த காற்று மண்டலமே பொய்களால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். कुछ ना कुछ तरीका सोचेंगे, लेकिन अपने आप को हानि मत पहुंचाओ बस। शांति से बैठते तो बीजेपी के जो कोई सुने तो बेटा, कोई सुन ही नहीं रहा है। और कितनी देर, कुछ तो बोले, कुछ एक्नॉलेजमेंट तो करे। मतलब जो माँ बाप अपने बच्चे खो गए हैं, उनसे तक एक लफ्ज नहीं कोई बोल रहा है, यू नो। बस நான் இன்னும் ஒரு சில பாடல்கள் இன்குலாப் இன்குலாப் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களெல்லாம் முன்னால் அவர் பெயர் தெரியவில்லை, ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த பாடலை உங்கள் முன்னால் நான் போட்டு காண்பிக்கிறேன். எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய திருவிழா, ஒரு உற்சாகமாக, ஒரு புரட்சி போன்ற ஒரு அந்த சூழல் இருக்கிறது. இதன் முன்னால் எவருமே தூசிதான். அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிதான், நிற்க முடியாது என்பதை தெரிவித்து கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். हम वो इनकलाब है, जुल्म का जवाब है, हर शहीद का गरीब का हम ही तो ख्वाब है। झुके न जो झुके न जो झुके न जो दबे न जो मिटे न जो, हम वो इनकलाब है, जुल्म का जवाब है, हर शहीद का गरीब का हम ही तो ख्वाब है। झुके न जो झुके न जो, जी रहे हैं इसलिए कि प्यार जग में जी सके, प्यार जग में जी सके, प्यार जग में जी सके। आदमी का खून कोई आदमी न पी सके, आदमी न पी सके, आदमी न पी सके। मालिकों मालिकों मजदूर के, नौकरों हुजूर के, फर्क को मिटाएंगे, समानता को लाएंगे। झुके न जो झुके न जो झुके न जो दबे न जो मिटे न जो, हम वो इनकलाब है, जुल्म का जवाब है, हर शहीद का गरीब का हम ही तो ख्वाब है। ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.